எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ரேஸ் ஹேர் ஸ்டுடியோவில் நிறைய கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர். இந்த மேமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி கஸ்டமர் தான். இவங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் வச்சப்போ கரெக்டாக வந்து ரீஃபில்லிங் பண்ணாங்க. இப்போ வந்து 1 இயர் கழிச்சு தான் வந்திருக்காங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க கனடா போயிட்டனால அங்கேருந்து வர முடியல. அங்கே நியர்பை எக்ஸ்டென்ஷன் வந்து அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுல 1 இயர் கழிச்சே வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இவ்வளோ தூரம் இவங்க எக்ஸ்டென்ஷன் இவங்க ஓன் ஹேர் வளர்ந்துருச்சு. இங்கே இருக்க எல்லா எக்ஸ்டென்ஷனும் அதனால கொஞ்சம் ட்ரை அண்ட் டேங்கிள் ஆகிருக்கு. இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி அகைன் பர்ஃபெக்டாக நாங்கள் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். மேம் நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு வரும்போது நிறைய கேள்வி இருந்துச்சுல்ல? ஆமாம். இப்போ எப்படி சொல்கிறீங்க மேம்? புதுசாக வரவங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக தாராளமாக நம்பிக்கையாக வைக்கலாம். ஹேரை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. நம்ம கரெக்டாக அவங்க சொல்கிறப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஹேர் எந்த ஃபால்ட்டும் ஆகாது. பட் நம்பி வைக்கலாம். இங்கே வந்து நான் நம்பி வச்சதுனால தான் 1 இயர் எனக்கு தாங்கிச்சு. நல்லா போயிடுது. எனக்கு நிறைய பேர் ஓன் ஹேர் டேமேஜ் ஆகுமா, ஃபால் ஆகுமான்னு? அதெல்லாம் இல்லை. எனக்கு எந்த ஹோனர் டேமேஜ் ஆகலை, எந்த ஹோனர் வரவும் இல்லை. எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது தான் அதாச்சு. அதுக்குள்ள கம்மியாக தான் வந்துச்சு. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய கூட எனக்கு ஹேர் ஃபால்ஸ் ஆகலை. எனக்கு என்னோட ஹேரும் ஃபால்ஸ் ஆகலை, நீங்கள் வச்சது எனக்கு ஃபால்ஸ் ஆகலை. நல்லா இருந்துச்சு. அதனால தான் 1 இயர் இருந்துச்சு. திருப்பி நம்பி அதுக்காக உங்கள் ஹேர் கிடைக்கலாம் வர்றதுனால அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான கஸ்டமர். அதனால தான் நான் 1 இயர் கழிச்சாலும் இங்கே தான் வரேன், எனக்கு வேற எங்கேயுமே நம்பிக்கை இல்லை போக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கை தான் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்லேருந்து சம்பாரிச்சிருக்கோம்னு சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச்.